வணக்கம், என் பேர் ராஜ்குமார். என் கம்பெனி பேர் RS ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம மகாவிஷ்ணு நகரோட 3rd அப்டேட்டட் வீடியோவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இனாக்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோவில் இனாக்ரேஷனோட வீடியோவும் மிங்கிளாகி உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 100 சைட்டுக்கு மேலே புக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் செகண்ட் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 25 சைட் வந்து இனாக்ரேஷன் டேட்டில் மட்டுமே புக் ஆகிருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ஸோ மார்ச் மந்த்து 23rd நம்மளோட சைட்டு இனாக்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 125 பேருக்கு மேலே புக் பண்ணியிருந்தீங்க. புக் பண்ணியிருந்த எல்லாருக்குமே இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 75% ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து வந்திருந்தாங்க. ஸோ வந்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரியே எங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸு எல்லாருக்குமே இன்வைட் பண்ணியிருந்தோம். இன்வைட் பண்ணி வந்தவங்க அனைவருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஸோ எங்களோட இனாக்ரேஷனை ரொம்ப நல்லபடியாக சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நம்ம லேஅவுட் இருக்க லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில். ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பெரியநாயக்கன் பாளையம், அதாவது நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிற மெயின் ரோட், மேட்டுப்பாளையம் ஊட்டி போகிற மெயின் ரோட்டில். ஸோ நம்ம துடியலூருக்கு அடுத்து உள்ள பெரியநாயக்கன் பாளையத்தில் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லேஅவுட் வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ நம்மளோட லேஅவுட் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 18 ஏக்கருங்க. ஸோ இந்த 18 ஏக்கர் லேஅவுட்டில் ஸோ 291 சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லேஅவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க் ஏரியா மட்டும் 1.8 ஏக்கர்ஸ் வந்து பார்க் ஏரியா கொடுத்துருக்குறோம். பார்க் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டோர் ஜிம் கொடுத்துருக்கோம். 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கம்ப்ளீட்டாகவே வந்து எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இருக்குது. ஸோ வந்து நீங்கள் அப்டமன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வயிறு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எனக்குமே ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஜிம்மை வந்து ஒர்க் அவுட் பண்ணி நான் இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி அப்டமன்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவே நான் காட்டுறோம். ஸோ அதில் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ நம்மளோட கார்டனில் அந்த 1.8 ஏக்கர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக நம்ம டிவைட் பண்ணியிருக்கிறோம், பார்க் 1, பார்க் 2ன்ட்டு. ஸோ இப்போ பார்க் 1ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஜராக 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் நான் சொன்ன மாதிரி ஜிம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் ப்ளே ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஜிம் 1ல் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரியே பெரியவங்க வாக்கிங் போகிறதுக்கான ட்ராக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க் 1ல் தான் இருக்குது. ஸோ வாக்கிங் போயிட்டு இருக்கும் போதே அவங்களோட குழந்தைங்க வந்து விளையாண்டுட்டு இருக்கிறத எப்படி விளையாண்டுட்டு இருக்குங்க, கீழே எதுவும் விழுகிற மாதிரி இருக்குதா அப்படிங்கிறது நீங்கள் வாக்கிங் போயிட்டு இருக்கும் போதே பிள்ளைங்களையும் நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே நம்ம ஃபர்ஸ்ட் பார்க் ஏரியாவில்
ஒரு ஸ்டேஜ் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2500 பர்சன்ஸ் வந்து இருந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்டேஜ் ஒன்று கொடுத்துருக்கோம். அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கொரியன் கிராஸ் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ ஈவினிங் டயத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லேஅவுட்டில் அமைச்சு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரியே நம்ம பார்க் டூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸுக்கானது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிரிக்கெட் நெட் வந்து பார்த்தீங்கன்னா 2 நெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரியே தெல்கா கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி வாலிபால் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம லேஅவுட்டோட என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்டான ஆர்ச் இருக்கும். ஸோ அந்த ஆர்ச்சில் என்ட்ரிக்கு ஒரு கேட் இருக்கும், எக்ஸிட்டுக்கு ஒரு கேட் இருக்கும். ஸோ அது மாதிரி செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும் போதே அதாவது நம்ம கேட்டுக்கு வெளியிலேயே நம்ம ஆர்ச்சில் ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா இருக்கும். அதே மாதிரி நம்ம லேஅவுட்டில் 60க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் எங்களோட ஆர்ச்சுக்குள்ளே என்ட்ரானே ரோடோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 60 ஃபீட்டில் கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஃபீட்டில் ரோடு கொடுப்பாங்க. 60 ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு லேஅவுட்லேயும் ரோடு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ நம்மளோட லேஅவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 60 ஃபீட்டில் ரோடு கொடுத்துருக்கோம். ஸோ ரோடை பொறுத்த வரைக்கும் 2 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் வந்து ஆர்சிசி கான்கிரீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரியே உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் வந்து அப் டு த எண்டு வரைக்கும் நம்ம லேஅவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் வந்து கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இபி ஃபெசிலிட்டிஸும் லாஸ்ட் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லேஅவுட்டில் ஒரு 80 அடியில் ஒரு கிணறு ஒன்று லேஅவுட்குள்ளேயே இருக்குதுங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துலேருந்து வர தண்ணி கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் 90% வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல் வாட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டினஸ் இருக்கும். ஸோ நம்ம கிணத்துல இருக்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டினஸ் இருக்காது. நீங்கள் சைட் விசிட் வரும்போது நம்ம ஆஃபீஸ்க்கு ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் வச்சுருக்கோம். ஸோ அங்கே வந்து நீங்கள் வாட்டர் எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரியே ஒவ்வொரு சைட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜலமூலையில் ஒரு பைப் லைன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பைப் லைனும் 24/7 தண்ணி வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நம்மளோட லேஅவுட்டில் மனை வாங்குனீங்க அப்படின்னா உங்களோட குழந்தைங்க படிக்கிறதுக்கு பக்கத்தில் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் பார்க்கணும்னா ரொம்ப லென்த்தியாக போயிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம சரௌண்டிங்கில் அவ்வளோ ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருக்குது. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம லேஅவுட்டுக்கு பின்னாடி தான் யூஐடி காலேஜ் ஸ்கூலுமே அதில் இருக்குது. அதேமாதிரி நம்ம ராமகிருஷ்ணாவில் வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருக்குது. அது மாதிரி நீங்கள் ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் பெரியநாயக்கன் பாளையத்தில் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் என்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொல்லிட்டே போகலாம். அது மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லேருந்து குழந்தைங்க சின்ன அந்த கிண்டர் கார்டன்லேருந்து எல்லாமே இருக்குது. அதே மாதிரி கம்பெனிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பக்கத்துலேயே ரொம்ப பக்கத்துலேயே சார்ஜஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம லேஅவுட் அமைஞ்சிருக்குது நம்ம பிகால் கம்பெனிக்கு பேக் சைடு. அதே மாதிரி LNW பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம சில்ல எசிசா தோன்றது பார்த்தீங்களா ஐடி பார்க். அந்த ஐடி பார்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேஅவுட்லேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி பார்க்கோட பேக் கேட் போயிடலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் ரொம்ப தூரம் வெளியில் போயிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அலையணுங்கிறது ரெக்குயர்மெண்ட் கிடையாது. அதே மாதிரி இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வார சந்தை நடக்கிற இடமும் இருக்குது. அந்த வார சந்தை நடக்கிற இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நம்ம காந்திபுரத்துலேருந்து பஸ் ரெகுலராக இருக்குது. ஸோ அந்த பஸ்ஸில் கூட நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் ரீச் பண்ணி இங்கே வந்துக்கலாம். நீங்கள் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட் போகிறதுக்கு வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் போகணும் அப்படிங்கிற ரெக்குயர்மெண்ட் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் ஆகும். ஸோ அதே மாதிரியே நம்மளோட லேஅவுட்டில் நீங்கள் இடம் வாங்குறதுலேருந்து வீடு கட்டுறதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் லோன் வந்து வாங்கி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா LICலேருந்து IDBI HDFC பேங்க்லேருந்து எல்லா பேங்க் கூடயும் டைப் வச்சுருக்கிறோம். உங்களுக்கு மேக்ஸிமம் லோன் வேணும் அப்படின்னா சென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8.5 லட்சம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா IDBI பேங்க்லேருந்து நம்ம வாங்கி கொடுத்துடலாம். ஸோ கையிலேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா தான் வந்து சென்ட்டுக்கு போகிற மாதிரியே வரும். அதே மாதிரி நீங்கள் வீடு கட்டுறதாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே வீடு கட்டி கொடுக்குறோம். கஸ்டமைஸ் தாங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ரெக்குயர்மெண்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து சிம்பிளாக எங்களோட லேஅவுட் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கோ அதே குவாலிட்டியில் உங்களுக்கு வீடு நாங்கள் கட்டி கொடுத்துருவோம். இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு 2 இன்ஜினியர் இருக்கிறாங்க. ஸோ எங்கள் வீட்டிலே இன்ஜினியர் இருக்கிறாங்க, நாங்களே வீடு கட்டிக்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து நம்ம இடத்த வாங்கி நீங்கள் வீட்டை கட்டிக்கலாங்க. உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணணுமோ அது எல்லா சப்போர்ட்டும் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் ப்ராப்பராக கொடுத்துருவோம். உங்களுக்கு EBலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்கள் சைட்லேருந்து என்னென்ன நாங்கள் பண்ண முடியுமோ நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம். ஏன்னா ஓவராலாக லேஅவுட் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கும் போது ஸோ EBலேருந்து எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி கோஆர்டினேட் பண்ணியிருப்போம். ஸோ எங்களோட ரெஃபரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு ரொம்ப குவிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நம்மளோட லேஅவுட்டில் ஒரு சென்ட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 9,25,000 அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்குறோம். கம்பேரிட்டிவ்லி இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ப்ரைஸை விட ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட் நம்ம லேஅவுட்டில் இருக்க அளவுக்கு அம்யூனிட்டிஸ் இருக்காது. ஸோ எங்களால் வந்து இவ்வளோ அஃபோர்டபுளாக ப்ரைஸில் கொடுக்க முடியுது அப்படிங்கிறதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த லொக்கேஷனில் அதாவது நார்த் கோயம்புத்தூரில் ஸோ DTCP வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே பண்ணிட்டு இருக்கோம் ப்ராஜெக்ட். அதாவது பஞ்சாயத்து அப்ரூவல்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம்.
ரெண்டாவது எங்களோட ஓன் லேபர்ஸ், நம்மளோட லேஅவுட்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா லேபர் ஷெட்டும் இருக்கும். கிட்டத்தட்ட 60 லேபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேபர் ஷெட்டில் தங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஜேசிபிலேருந்து, ஹிட்டாச்சிலேருந்து, ரோட் ரோலர்லேருந்து, ஸோ பிட்டுமன் பிளான்ட்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மள்கிட்ட சொந்தமாகவே இருக்குங்கிறதுனால நாங்கள் வந்து வெளியில் யாருக்கும் கான்ட்ராக்டர்ஸ்க்கு ஒர்க்கு கொடுக்கல. கான்ட்ராக்டர்ஸ்க்கு ஒர்க்கு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒர்க்குக்கும் லட்சக்கணக்கில் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ எங்களோட ஓன் லேபர்ஸை வச்சு நாங்களே பண்ணதுனால அதெல்லாம் சேவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுனால தான் எங்களால் ஸோ ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் வந்து கொடுக்க முடியுதுங்க. ஸோ இவ்வளோ அம்யூனிட்டிஸோட இவ்வளோ வந்து எக்ஸலண்ட்டான ஒரு செம்மண் பூமியில் வாட்டர் சோர்ஸ் ப்ராப்பராக இருக்க எங்களோட லேஅவுட்டில் நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வந்து ஒரு லேண்ட் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டேரெக்டாக வாங்க. டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பாருங்கள், வந்து சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்ரெடி 50% ஆஃப் சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக் ஆகிடுச்சு. ஸ்டில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங், ஈஸ்ட் ஃபேஸிங் சைட்லாம் அவைலபிளாக இருக்குது. டேரெக்டாக வாங்க, வந்து நம்ம சைட்டை பாருங்கள். ஸோ எந்த சைட் பிடிச்சிருக்கோ அந்த சைட்டை வந்து கேளுங்க, அதுக்கான கொட்டேஷன் பண்ணி கொடுத்துட்றோம். நீங்கள் இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10,000 மட்டும் தான் நாங்கள் அட்வான்ஸ் வாங்குறோம். மற்ற லேஅவுட்டில் இருக்க மாதிரி 1 lakh கிடையாது, 1 lakh 2 lakh கிடையாது. ஜஸ்ட் 10,000 தான் அட்வான்ஸ் வாங்குறோம். அட்வான்ஸ் வாங்கினது சும்மா ஒரு ஒப்புக்கு தான் வாங்குறோம். ஸோ இமீடியட்டாக வந்து லோன் போகிறீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவோம். மேக்ஸிமம் 10 to 15 ஒர்க்கிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாங்ஷன் லெட்டரை நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம். அன்னையிலேருந்து நீங்கள் என்னைக்கு சொல்கிறீங்களோ அந்த ரேட்டில் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு செட்டில் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களோட சேனலை லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நார்த் கோயம்புத்தூரில், நாட் ஒன்லி இன் பெரியநாயக்கன் பாளையம், ஸோ அத்திப்பாளையம், கீரநத்தம், கோவில்பாளையம் இந்த மாதிரி லொக்கேஷனுக்குள்ளேயும் எங்களோட லேஅவுட்லாம் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்குது. ஸோ அதுலேயும் சேல்ஸ் போயிட்டுருக்குது. இந்த லொக்கேஷனில் நீங்கள் வீடோ இல்லை லேண்டோ தேடிட்டு இருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அந்த சர்க்கிளில் யாராச்சும் தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ்.